அனைவருக்கும் வணக்கம். இது ராவணன் கலையகம். நான் உங்கள் அபிஷேகன். இந்த காணொளியில் தெரிகின்ற மரத்தினுடைய பெயர் பெருக்கு மரம், பாவா மரம் என்று சொல்லியும் இதை அழைப்பார்கள். இது நெடுந்தீவில இருக்கிறது. இலங்கையிலே இருக்கின்ற மிகப்பெரிய மரங்களிலே இதுவும் ஒன்று. இதே போல ஒரு மரம் மன்னார் மாவட்டத்திலும் இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியான ஒரு மரம் நெடுந்தீவிலே இருக்கிறது. இதனுடைய சுற்றளவு அதிகமாக இருக்கும். இதனுடைய கிளைகள் விசாலமாக இருக்கும். இந்த மரத்தினுடைய சிறப்பு என்னவென்றால் 1000 வருடங்களுக்கு மேலே இது உயிர் வாழக்கூடியது. இந்த மரத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது அடிப்பகுதியிலே ஒரு குகை போன்ற ஒரு அமைப்பு ஒன்று இருக்கிறது. அதைத்தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இதனுள்ளே சென்று பார்க்கின்ற பொழுது இதனுள்ளே கிட்டத்தட்ட ஒரு 10க்கு மேற்பட்ட நபர்கள் ஒன்றாக நிற்கக்கூடிய அளவு விசாலமாக இருக்கிறது. இந்த குகை அமைப்பை பொறுத்த வரைக்கும் இது ஆண்டுகள் கடந்ததால் தான், ஒரு பல வருடங்கள் கடந்ததால் தான் இப்படியான ஒரு தோற்றம் வந்ததாக இங்குள்ள மக்கள் சொல்கிறார்கள். இந்த பெருக்கு மரத்தினை கிறிஸ்துக்கு பின் 7ஆம் நூற்றாண்டளவில் அரேபிய வியாபாரிகள் குதிரையினுடைய மருத்துவ தேவைக்காக இலங்கையிலே கொண்டு வந்து நட்டிருக்கிறார்கள். இந்த மரம் இப்போது வளர்ந்து மிக பெரிய அளவான மரமாக காட்சியளிக்கிறது. இதனை பார்ப்பதற்காக அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருவதால இதனை நெடுந்தீவு பிரதேச சபை ஒரு சுற்றுலா மையமாக அதனை பாதுகாத்து வருகிறார்கள். இந்த மரத்தினுடைய பட்டைகள், கிளைகள் அனைத்திலுமே மக்கள் தங்களுடைய பெயர்களை எழுதியிருக்கின்றார்கள். நிச்சயமாக இந்த விடயத்தினை அவர்கள் தவிர்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த மரத்தினை பாதுகாக்க வேண்டிய தேவை நம் அனைவருக்குமே இருக்கிறது. இத்துடன் இந்த காணொலியை நான் முடித்துக் கொள்கின்றேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள். வணக்கம்.